வணக்கம். நான் உங்கள் அம்மாசமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நிறைய கொஞ்சம் சாமான்லாம் நம்ம வீட்டில் வந்து மீந்திருக்கும். அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும். அதை எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மிக்சர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். நைட்டு வந்து டின்னருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது எல்லா பொருளையுமே நம்ம வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு கடையில் கொண்டு போய் மிஷினில் வந்து அரைச்சி கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு இதை எடுத்து போட்டு நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து உடனே செய்கிறது எப்படி அப்படின்றத செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு கொஞ்சம் ஏதாவது பொருளெல்லாம் இருக்கும். அதை நம்ம சின்ன டப்பாவில் கொட்டி வச்சுருப்போம். அது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி ஒரு மிக்சர் தோசை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து தோல் உளுந்து அது வந்து ஒரு அரை கப்பு வச்சுருக்கேன். அவல் வந்து ஒரு கப்பு, சேமியா ஒரு கப்பு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 பீஸ் வச்சுருக்கேன், ஜவ்வரிசி 2 ஸ்பூன், கார்ன் ரவை அரை கப்பு, கோதுமை ரவை அரை கப்பு, பார்லி அரை கப்பு, பஞ்சாப் கோதுமை அரை கப்பு, சம்பா கோதுமை அரை கப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 வச்சுருக்கேன், பச்சரிசி 3/4 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். மிக்சர் தோசைக்கு சைடிஷ் சட்னி கத்திரிக்காய் சட்னி. பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வந்து இந்த வெள்ளை கத்திரிக்காய் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கலர் கத்திரிக்காயை விட இந்த வெள்ளை வந்து நீட்டு இந்த மாதிரி குண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் வரும். பச்சை மிளகாய் ஒரு 8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு லெமன், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 12 பல்லு வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் தனியா, உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன், கடுகு ஒரு அரை ஸ்பூன், கருவேப்பிலை சின்னதாக ஒரு பீஸ் வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு எண்ணெயும் வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே நல்லா கொருன்னு ஓரளவுக்கு கொருன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஜவ்வரிசி, இந்த அவல், இந்த ரவையும் கொட்டிக்கலாம். அடுத்து கார்ன் ரவையும் கொட்டிக்கலாம். இப்போது சேமியாவும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் கொட்டிப்போம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கிடுங்க. இப்போ இதை காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா நைட்டே கூட நீங்கள் ரெடி பண்ணி அரைச்சி எடுத்து இந்த மாதிரி கலக்கி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். புளிக்க வேண்டாம், ஒரு 2 ஹவர் இருந்தால் போதும். அதுங்காட்டி இது எல்லாமே நல்லா ஊறிடும். இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சர் தோசைக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், நல்லா ஊறி திக்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் சூடு பண்ணி காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இதில் கொட்டி இதை வந்து நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கொஞ்சம் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திக்காச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டு காய்ச்சிக்கலாம். இது நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா தோசை ஊற்றும் போது இது வந்து உடஞ்சி போயிடும். அதனால் இதை ஊற்றினோம் அப்படின்னா தோசை உடையாமல் வரும். இப்போ இதை நல்லா கலந்துருவோம். பாருங்க, இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னியை வந்து ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த உளுந்து வந்து கொஞ்சோண்டு தாளிக்க நிப்பாட்டிட்டு மீதியை போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தனியா, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு செவக்கும் போது கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. விதை இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதை வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து இதுக்கேற்ற அளவு நான் உப்பு போட்டுடுறேன். நான் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா அந்த கத்திரிக்காய் இந்த வதக்கிறதுலையே வெந்துடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது இந்த சட்னிக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இந்த கத்திரிக்காவை இப்படி கட் பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கிறது தெரியணும், கட் ஆகணும். அப்போ தான் வந்து இது நம்ம அரைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேகாமல் இருந்தது அப்படின்னா பச்சை வாடை வரும். இப்போ இதில் நம்ம இந்த லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். புளிக்கு பதில் தான் நான் லெமன் போடுறேன். லெமன் போட்டால் ஒரு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காயோட கலர் மாறாமல் இருக்கும். புளி போட்டால் கத்திரிக்காயோட கலர் வந்து மாறிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேன் கடியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த தோசையை ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி அளவு ஊற்றிக்கங்க. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக ஊற்றினா தான் நல்லா வரும். சப்போஸ் உங்களுக்கு இது ஊற்றும் போது வரல அப்படின்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை கொருன்னு தான் கொஞ்சம் அரைச்சிருக்கோம். அதனால் டக்குன்னு உடஞ்சி போயிடும் தோசை எடுக்கும் போது. இப்போ பாருங்கள், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த உடனே கொஞ்சம் பொறுமையாகவே இதை திருப்புங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த பக்கமும் நல்லா செவந்து வரும். பாருங்கள், இப்போ நான் போட்டு மிக்சியில் அரைச்ச எல்லா ஐட்டமையும் மிஷினில் கொடுத்து கொருன்னோ இல்லை கொஞ்சம் நைஸாகவோ அரைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் டக்குன்னு வந்த உடனே அந்த மாவை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி உடனே ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், மிக்சர் தோசை ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா செவக்க வச்சு எடுத்துருங்க. இப்போ சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்படி திக்காக இருந்தால் தான் இந்த தோசைக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது சாப்பாட்லேயும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். பாருங்கள், சட்னிக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் செலவாகும். அப்போ தான் ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து இந்த சட்னி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நொய் கஞ்சி இந்த மாதிரி வச்சு குடிக்கிறதுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பழைய சாதம்னு ஒன்று சொல்லுவாங்க. நைட்டு வடித்த சாதத்தை வடித்து தண்ணியை ஊற்றி வச்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர். அந்த காலத்துலலாம் அதுதான் காலை டிஃபன். அந்த சாதத்துக்கு கூட இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கடுகு போட்டிருக்கேன். அடுத்து இந்த உளுந்து போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சட்னியில் இதை ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னியும் மிக்சர் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு மிக்சர் தோசைக்கு இந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.